உங்களுடைய தகப்பனோ தாயோ நீங்கள் விரும்பியதை செய்யாவிட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? யோசித்து பாருங்கள். அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் அவர் விரும்பியதை சொல்லும்படி யோனாவை அழைக்கிறார். 400-500 மைலுக்கு அப்பால் இருக்கிற யோனாவை அழைத்து இந்த நினிவே பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சொல் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனோ மறுதலித்து வேறொரு பக்கம் செல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை மறுதலித்து சுகமாய் சில இடங்களிலே தங்கியிருக்க விரும்புகின்ற அநேகர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மறுபடியும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார் என்றால் இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். மறுதலித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்டும் நீங்கள் அதன்படி கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். உலகத்தில் செயல்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. God bless you all.